என்கிறார் டாக்டர் வில்லியம் லீ. நாளொன்றுக்கு 2 ஆப்பிள் உட்கொண்டால் புற்றுநோயை அடித்து நொறுக்கிவிடலாம். மேலும் புதிய செல்களை உருவாக்கவும் தேய்மானமான செல்களை புதுப்பிக்கவும் தாவர உணவுகளால் முடியும் என்கிறார் அவர். ஏனெனில் பல மருந்துகள் தாவரங்களிலிருந்துதான் கிடைக்கின்றன என்பதை ஆதாரமாக சுட்டிக்காட்டுகிறார் டாக்டர் வில்லியம் லீ. உடலின் இம்யூன் சிஸ்டம் எனும் நோய் எதிர்ப்பு ஆற்றலை தக்காளி, மஷ்ரூம் எனப்படும் காளான், பீக்கன்ஸ், எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் மற்றும் மாதுளம்பழம் ஜூஸ் அளிக்கிறது எனவும் தெரிவிக்கிறார் டாக்டர் வில்லியம் லீ. லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் உடைய தாவர உணவுகளை சாப்பிட்டால் உடல் எடையை குறைக்க முடியும், சர்க்கரை நோயிலிருந்து விடுபட முடியும். ஆம், ரிவர்சிங் டயபெட்டிஸ் வித் ஃபுட்ஸ் இஸ் பாசிபிள் என்கிறார் டாக்டர் நீல் பர்னார்ட். மூட்டு வலி, மூட்டு வீக்கம், ஜாயின்ட் ஸ்டிஃப்னஸ் ஆகியவைகளை ஹோல் ஃபுட் பிளான் பேஸ்டு டயட் மூலம் முற்றிலுமாக குணப்படுத்த முடியும் எனவும் கூறுகிறார் டாக்டர் நீல் பர்னார்ட். ஹோல் கிரெயின்ஸ், லெக்யூம்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எனப்படும் ஹோல் ஃபுட் பிளான் பேஸ்டு டயட் எடுத்துக்கொண்டால் ஆண்டொன்றுக்கு 5 லட்சம் பேரின் நெஞ்சை பிளந்து இதய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படாது என்கிறார் 90 வயதாகும் இதய அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கால்டுவெல் எசல்ஸ்டீன். இதய நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் நாளொன்றுக்கு 6 தடவை 1 அவுன்ஸ் அளவுக்கான சமைத்த கீரையை தொடர்ந்து 1 வாரம் எடுத்துக்கொண்டால் அக்கீரைகளில் மிகுந்துள்ள நைட்ரேட் உடலில் சென்று நைட்ரிக் ஆக்சைடாக மாறி வாயுவை உற்படுத்தி இரத்த குழாய்களை விரிவடைய செய்யும், இரத்த குழாயில் ஏற்பட்டுள்ள அடைப்புகளை சீராக்கும் எனவும் ஆதாரங்களோடு எடுத்துரைக்கிறார் டாக்டர் கால்டுவெல் எசல்ஸ்டீன். தனது ஜூனியர் டாக்டர் ஒருவருக்கு லெஃப்ட் ஆன்டீரியர் டிசெண்டிங் எனப்படும் இதய இரத்த குழாயில் ஏற்பட்ட அடைப்பை 32 மாதங்களில் தாவர உணவுகள் மூலம் கரைத்து சாதனை படைத்திருக்கிறார் அவர். கட் மைக்ரோபயம் எனப்படும் நுண்ணுயிர்களுக்கு தேவையான தாவர உணவுகளை அளித்தால் அவை நமது உடல்நலை பாதுகாக்கும் என்கிறார் ஆதாரங்களோடு டாக்டர் டிம் ஸ்பெக்டர். டயட் மற்றும் எக்ஸசைஸ் மூலம் அல்ஷைமர்ஸ் டிசீஸினுடைய கடுமையை குறைக்க முடியும் என்கிறார் டாக்டர் டீன் ஆர்மிஷ். ஹோல் ஃபுட் பிளான் பேஸ்டு டயட் மூலம் முதுமை அடையாமல் தடுக்க முடியும், சாகாமல் இருக்க முடியும் என்கிறார் டாக்டர் மைக்கேல் கிரெகர். ஃபாஸ்டிங் என்பதும் ஒரு சிறந்த மருத்துவமே, அதை ஏன் கடைபிடிக்க கூடாது என்கிறார் டாக்டர் மைக்கேல் கிளாப்பர். நியூட்ரிஷன் இஸ் த மோஸ்ட் எஃபெக்டிவ் மெடிசின் எனவும் ஹோல் ஃபுட் பிளான் பேஸ்டு டயட் மூலம் கேன்சர், இதய நோய்கள் உள்ளிட்ட பல வியாதிகளை தடுக்க முடியும், முற்றிலுமாக குணப்படுத்தவும் முடியும் என்கிறார் ஆதாரங்களோடு 90 வயதாகும் நியூட்ரிஷன் பயோகெமிஸ்ட் டாக்டர் கோலின் கேம்பல். மருத்துவ தகவல்கள் எனும் மழையால் நாம் நனைந்து கொண்டிருக்கிறோம். உண்மையான தகவல்களை கண்டறிந்து ஆய்வு செய்து சிறிது காலம் பயிற்சி செய்து உண்மையை புரிந்து கொண்டு ஆயுளை கூட்டுவதோ கவர்ச்சி தகவல்களால் நமது உடல் நலனை கெடுத்து அவதிப்படுவதோ நமது விழிப்புணர்வால் மட்டுமே.